ஒரு ஹோமியோபதி மருத்துவரை ப்ளேம் பண்ணி ஒரு அலோபதி மருத்துவரை வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்காக நான் எல்லா அலோபதி டாக்டரையும் குறை சொல்ல மாட்டேன். நிறைய சப்போர்ட் பண்ணுற மருத்துவர்களும் இருக்காங்க. இவங்க என்ன அப்படின்னா, அந்த ஹோமியோபதி மருத்துவர் வந்து நான் ஸ்பீச்சுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அவங்க அது கண்டுபிடிச்சதா இல்லை. அவங்க நிறையா வந்து எங்களுடைய மெட்ரியா மெடிக்காங்கிற புக்கில் நிறையா வியாதிகளை க்யூர் பண்ணுற மாதிரியான நிறையா மெடிசன்ஸும் இருக்குது. நிறையா சிம்டம் நிறையா கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நாங்கள் ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ரிசல்ட்டை வச்சு அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. அதை வார்த்தையை பிடிச்சிட்டு அவங்க நிறையா ப்ளேம் பண்ணி வார்த்தைகளை சொல்கிறாங்க. அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது, அது ஸ்பீச் தெரப்பி இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கும், இந்த ஹோமியோபதி மருத்துவர் சும்மா ஃப்ராட் பண்ணுறாங்க அப்படி இப்படிமா எதோ சொல்கிறாங்க. நானுமே நிறையா மெடிசன்ஸ் இந்த மாதிரி ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுத்து நிறையா பேஷண்ட்டுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் அதை நான் என்னால் வெளியில் சொல்ல முடியல. நான் வெளியில் சொல்கிறது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன், என்னுடைய விளம்பரத்துக்காக நான் தயவுசெய்து சொல்லணும்னு விருப்பப்படவே இல்லை. ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். இன்றைக்கி ஒரு ஆட்டிசம் கேஸ் இருக்குது, பேச முடியாத ஒரு குழந்தை இருக்குது, காது கேட்காத குழந்தைகள் இருக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்க அந்த தாய்க்கு எவ்வளோ பெரிய ஒரு வலி, அந்த வலியை நம்மளால் முடிஞ்ச அளவு போக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். நான் அதுக்கான சில விஷயங்கள் நான் வெளியில் சொல்ல ட்ரை பண்ணுவேன். அதை கூட நிறையா ப்ளேம் பண்ணி போடுவாங்க. நான் முன்னாடி சொல்லுவேன், ஆனால் அதை வந்து சில பேருக்கு அது கீழே ஒரு சிரிக்கிற மாதிரி கமெண்ட் இருக்கும். உள்ளே போய் பார்த்தா ஒரு மருத்துவரோட இருப்பாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அதனால் நான் அதை விட்டுட்டேன். இப்போ என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக பேஷண்ட்டே தெரிஞ்சுக்கிட்டு 4-5 பேர் நிறைய பேர் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதில் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆட்டிசம்த்தில் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக ஸ்பீச் தெரப்பிலேருந்து எல்லாம் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நிறையா அந்த ஸ்பீச் தெரப்பி இந்த மாதிரியான தெரப்பியில் உள்ளவங்களே வந்து சொல்லுவாங்க, சார் உங்கள் மெடிசன்ஸ் எடுத்து எங்களுக்கு ஸ்பீச் தெரப்பியில் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது, இவ்வளோ நாளாக வந்து அந்தளவுக்கு இதே இல்லை, ஆனால் அவங்க மெடிசன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் 2-3 மாதத்தில் அவனுடைய ஸ்பீச்சுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிம்பாங்க. அது ஒரு பிரெயினை ஒரு ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் ஹோமியோபதியில் இருக்குது. பட் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கங்கன்னா, அலோபதி, ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதம் எல்லாம் அந்த ஒரு நோயை குணப்படுத்தும் விதங்கிறது ஒவ்வொரு மெடிசன்ஸும் மாறுபடும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மூலம்னு ஒரு பிரச்சனை இருக்குது, அலோபதியில் சொல்லாங்க இது சர்ஜரி தான் பண்ணி ஆகணுங்கிறாங்க. ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் கொடுத்து அந்த மூலத்தை நம்ம சுத்தமாக குணப்படுத்துகிறோம். இப்போ என்ன, அவங்களோட வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் வேறு, ஹோமியோபதியோட வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் வேறு. இப்படி ஒவ்வொரு டிசீஸ்லையுமே அப்படி தான். சைனசிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை பித்தகளாக இருக்கட்டும், கிட்னி ஸ்டோனாக இருக்கட்டும், ப்ராஸ்டமிலியாக எனி ஃபேட்டி லிவராக இருக்கட்டும், ஆஸ்துமாவாக இருக்கட்டும், இல்லை ஸ்கின் டிசீஸ், எனி ஸ்கின் டிசீஸில். இப்போ ஸ்கின் டிசீஸில் ஒருத்தவங்க ஹோமியோபதிக்கு வர்றாங்கன்னா எல்லா மருத்துவரையும் பார்த்துட்டு தான் ஹோமியோபதிக்கு வர்றாங்களே தவிர யாரும் டேரெக்டாக வந்து நான் இது வரைக்கும் நான் பார்க்கல, சார் அங்கே எடுத்தேன் சார் கடைசியில் உங்களை நம்பி வந்திருக்கேன் அப்படிம்பாங்க. க்யூர் ஆகும். இப்போ அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதில் ஹோமியோபதியில் எங்களுக்கு கொடுத்துட்டு போன ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஆனால் அதை வந்து நிறைய பேர் ஏற்றுக்க முடியலையா என்னன்னே தெரியலை. ஆட்டிசம் கேஸில் ஒரு ரிசல்ட் கிடைக்குது, நான் உண்மையே சொல்கிறேன். நிறையா பேருடைய எனக்கு ஒரு சிலருக்கு ஒரு என்ன சொல்கிறது, இதெல்லாம் வெளிநாடில் போய் இருந்துக்கிட்டு நான் ஹோமியோபதியில் பண்ணி சொன்னால் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க போல, உள்நாட்டில் இருந்து பண்ண மாட்டாங்க போல இருக்குது. நான் ஆட்டிசம்னு இல்லை, நிறையா ஹோமியோபதியில் நிறையா ரிசல்ட் கிடச்சிட்ருக்கு. எனக்கு ஒரு 15 வருஷமாக நான் இதை வந்து நிறைய ரிசல்ட்டு கிடைச்சாலும் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த சில பேர் ப்ளேம் பண்ணுறாங்க. சில பேர்னால் ஹோமியோபதினாவே ஒரு ப்ளேம் பண்ணுறாங்க, மருத்துவர்னால் சொல்ல நிறைய பேர் ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் அதை விட்டுட்டேன். என்னவோ ப்ளேம் பண்ணிட்டு போங்கப்பா, இருக்கிறது தானே நான் பண்ணுறோம், இல்லாததே பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த மாதிரி நிறைய ஹோமியோபதி மருத்துவர்கள் நல்ல சக்ஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஹோமியோபதிக்கு சும்மாலாம் வந்துட்டு கேஸ் ஒரு மருத்துவரை போய் பார்த்துலாம் யாரும் போக மாட்டாங்க. ஹோமியோபதியில் ரிசல்ட் கிடச்சிட்டு தான் திரும்ப நிறைய பேர் சொல்லி வந்து இது பண்ணுவாங்க. சும்மா இன்றைக்கி வந்து ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டே ரிசல்ட்டே இல்லாமல்லாம் வந்து ஹோமியோபதி மருத்துவர் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்தளவுக்குலாம் யாரும் இது இல்லாமல் யாருமே வந்து ஒரு என்ன சொல்கிறது சென்ஸ் இல்லாமலாம் இல்லை. ரிசல்ட் இருக்கா போவோம், இல்லாட்டி போய் அடுத்த டாக்டர் மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த காலத்தில் இருக்காங்க. அதனால் அடுத்தவங்கள நம்ம ப்ளேம் பண்ணுறது நம்ம விட்டுறணும். ஏன் ப்ளேம் பண்ணணும், அதோட உண்மைத்தன்மையை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆட்டிசத்தில் அவங்க எந்த ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு இன்னும் உண்மைத்தன்மையெல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கணும். சும்மா ஒரு வீடியோவில் ஒரு வேர்டை வச்சுக்கிட்டு நம்ம பேசுகிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அது நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, பார்க்கும்போதே நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. அது என்னடா அப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சங்கடமாக இருக்குது. தயவுசெய்து இந்த மாதிரியான தவறுகளை தயவு செஞ்சு செய்யாதீங்க. நல்ல ரிசல்ட் இருக்கா, ஓகே, அதில் இந்த மாதிரியான விஷயங்கள் ரிசல்ட் கிடைக்கிறா நம்ம ஆச்சரியப்படணும், சந்தோஷப்படணும். நமக்கு தான் பெருமை. நம்ம ஒரு தாயோட வலியை எவ்வளவோ பெரிய ஒரு தாயோட வலியை குறைக்கிறோம். அதில் யாராவது ஒருத்தவங்க உண்மையில் ஏமாத்துறாங்க அப்படின்னா நானே திட்டுவேன், அது மாற்றமே கிடையாது. ஆட்டிசம் கேஸில் ரிசல்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அம்மா அப்பா என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி சில பேர் வந்து சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் சில பேர் நான் அமௌண்ட்டு கூட நான் எதுவுமே வாங்க மாட்டேன். ஏன்னா அந்த பணத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. எனக்கு பணம் கூட வேணாப்பா, வச்சுக்க பண்ணுறேன். எனக்கு பணம் முக்கியங்கிறதே கிடையாது. அந்த ஆட்டிசம் இந்த மாதிரியான ஸ்பீச் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஒரு பரம்பரையாக உள்ள வியாதிகளில் வந்து எனக்கு இதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு
அந்த குடும்பம் அந்த குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும். அந்த குழந்தை அதனுடைய சரி எதுவுமே அடுத்தவங்க எதிர்பார்த்து இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் நான் நிறைய பேருக்கு அதை செய்ய நினைப்பேன். நான் முன்னாடியே நான் ஃப்ரீயாகவே நிறைய பேருக்கு வேணாம் நீ கொடுப்பா அவன் எடுத்துகிட்டு போவேன். சில பேர் விருப்பப்பட்டு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, ஓகே அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவேன். இதான் உண்மை. இதை அவங்க செய்கிறாங்க. அந்த ஒரு ஹோமியோபதி மருத்துவர் அதில் ரிசல்ட்டு கொடுக்குறாங்க. எத்தனையோ பேர் ரிசல்ட்டு கொடுக்குறாங்கன்னா உண்மையில நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். அது ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அது ஒரு தாயோட வழியை போய் நீங்கள் கேட்டு பாருங்கள். கேட்டு பார்க்காம சில பேர் பேசுகிறவங்கள்ட்ட நமக்கு என்ன வேணால் கிண்டல் பண்ணிட்டு போகலாம். ஆனால் அதில் ரிசல்ட்டு கிடச்சி அந்த தாயோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம். லைஃப் லாங் அந்த குழந்தைய அவங்க சேவ் பண்ணி கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப ப்ளேம் பண்ணாதீங்க. உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கங்க. ஹோமியோபதியில் என்ன தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதே இல்லை. சும்மா ஏனதோனே யார்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்கிறதுக்காக அப்படியே எல்லோரும் சேர்ந்து அப்படி கிண்டல் பண்ணிட்டே போகிறது. ஹோமியோபதிங்கிறது ஒரு பெஸ்ட்டு மெடிசன்ஸ். ஒரு இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணி நோயை குணப்படுத்தும் விதம்ங்கிறது நிறையா பேர் இன்றைக்கி உணர்ந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க.